ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 12th இங்கிலீஷ் ப்ரோஸ் 1லோட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளாடி போயிரலாம். Read the following words taken from the story. Give two synonyms and one antonym for each of these words. Use a dictionary if required. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்டோரி நம்ம ப்ரோஸ்ல உள்ள ஸ்டோரி வந்து படிச்சுட்டு, அதுல உள்ள வேர்ட்ஸுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள வேர்ட்ஸுக்கு 2 சினானிமோ, 1 ஆன்டானிமோ எழுதணும். அப்ப அது வந்து டிக்ஷனரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸுக்கு டிக்ஷனரியே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸு, சினானிம், ஆன்டானிம்னிட்டு டேபிளர் காலத்துல குடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் முதல்ல காஷியஸ். வேர்ட்ஸ பார்த்தோன்னா காஷியஸ், டிசப்ரூவ், பிரிஸ்க், எங்கேஜிங், ஹம்பிள், ஈகர், ரெசிஸ்டன்ஸ், பெர்சுயேட், ஸ்கார்ஸ், நொபிலிட்டி. இப்போ காஷியஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் காஷியஸ் இல்லையா? அதுக்கு சினானிம் என்னன்னா கேர்ஃபுல், அலர்ட். காஷியஸ்னா என்ன? கேர்ஃபுல்லா நடந்து போறது, கேர்ஃபுல்லா இருக்கிறது. அப்போ கேர்ஃபுல் அல்லது அலர்ட்ன்னு எழுதலாம். அப்ப ஆன்டானிம் என்னது? கேர்ஃபுல்க்கு ஆன்டானிம் கேர்லெஸ். அப்ப கேர்லெஸ்ன்னு எழுதிக்கலாம். டிஸ்அப்ரூவ், ரிஃப்யூஸ் ஆர் டெனி. அப்ரூவ் பண்ணாம இருக்கிறது இதான் டிஸ்அப்ரூவ். இப்போ சினானிம் வந்து ரிஃப்யூஸ், டெனி. ஆன்டானிம் என்ன வந்து அக்செப்ட் பண்றது. பிரிஸ்க் சினானிம்ல ஆக்டிவ், எனர்ஜெட்டிக் ரொம்ப ஆக்டிவாட்டு நம்ம ஒர்க் பண்றது. அப்ப ஆன்டனிம் என்ன வரும்? இன்ஆக்டிவ், லேசியா அப்படி. லெதார்ஜிக் கூட வரலாம். ஆனா நான் இன்ஆக்டிவ் போட்டிருக்கேன். ஸோ இன்ஆக்டிவா ஒர்க் பண்றேன். எங்கேஜிங், அட்ராக்டிவ், சார்மிங். லுக்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அவ லுக் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அவ பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சார்மிங் அப்படின்னுட்டு சொல்லலாம். சார்மிங் கூட எடுத்துக்கலாம். சினானிம் ஆன்டானிம் வந்து அன்அட்ராக்டிவ். ஹம்பிள் வந்து சிம்பிள், மாடஸ்ட். சிம்பிளா வந்திருக்கா, அவ டீசென்டான ட்ரெஸ் போட்டிருக்கா, சிம்பிளா இருக்கா அப்படின்றது. இது வந்து ஆன்டானிம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரவுட். ஈகர் வந்து கீன், எந்தூசியாஸ்டிக். அப்போ இதுல என்ன வரும்? ஆன்டானிம் வந்து எந்தூசியாஸ்டிக். ரெசிஸ்டன்ஸ் வந்து சினானிம் ரிஃப்யூசல், அப்போசிஷன். அப்ப ஆன்டானிம் என்ன பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். பெர்சுயேடுக்கு சினானிம் கன்வின்ஸ், இன்டியூஸ். ஆன்டானிம் வந்து டிஸ்யூவேட். ஸ்கார்ஸ்ங்கிறது இன்சஃபிஷியன்ட், போதுமானவை இல்ல. டிஃபிஷியன்ட். ஆன்டானிம் வந்து அபண்டன்ட், நெறைய இருக்கு. நொபிலிட்டி வந்து டிஜினிட்டி, வெர்ச்சு. ஆன்டானிம் வந்து டிஸ்ஹானர். இப்போ வாங்க நம்ம அடுத்த எக்ஸர்சைஸ்க்குள்ளாடி போலாம். அடுத்த எக்ஸர்சைஸ் போக முன்னாடி நம்ம ஹோமோஃபோன்ஸும் கன்ஃபியூசபிள்னா என்னன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். You have already learned that homophones are words that sound alike but are different in spelling and meaning. ஹோமோஃபோன்ஸ் வந்து ஒரு வேர்ட்ஸ் தான். அது வந்து 2 வேர்டு வந்து இப்போ 2 வேர்டு இருந்தாலும் அது ஒரே மாதிரி சவுண்ட் தான் குடுக்கும். ஆனா அதுல வந்து ஒரே ப்ரொனன்சியேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல என்ன வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங்கும் வித்தியாசமா இருக்கு. அதுக்கு மீனிங்கும் வித்தியாசமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீட். ஃபீட்னா கால்னிட்டு அர்த்தம். இது வந்து ஃபீட்ங்கிறது ஏதோ பீட்ஸ் குடுக்குற மாதிரி. ஃபேஸ் நீட்டு வைங்களேன். ஃபேஸ்னா நம்ம முகம்னிட்டு அர்த்தம். ஃபேஸ்னா ஃப்ரேஸ், கிளாஸ் அந்த இது இதோடது. இப்போ சார்ட்னா நம்ம அரேஞ்ச் பண்றது சார்ட். இப்போ சார்ட்னா நம்ம வந்து நட வைக்கிறது அப்படி வரும். ஹேர்னா வந்து நம்ம தலையில உள்ள முடி. இப்ப ஹேர்னா நம்மளுக்கு என்ன வருது? இவன் தான் ஒரே ஒரு பையன். இன்ஹெரிட் ஆன ஒரு சைல்டு. அது வந்து ஹேர்ன்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ கன்ஃப்யூசபிள் ஹோமோஃபோன்ஸ் பத்தி நம்ம படிச்சுட்டோம். கன்ஃப்யூசபிள்ஸ்னா என்ன? Confusables or confusibles are words that are commonly confused with one another in meaning or usage because of slight similarities in spelling, pronunciation or meaning. இப்போ கன்ஃப்யூசபிள்ஸ் அல்லது கன்ஃப்யூசிபிள்னும் சொல்லலாம். இப்போ அது வந்து என்னது? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். மீனிங் வந்து ஒரே மாதிரி இருந்தா, மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல வந்து ஸ்பெல்லிங் அல்லது அதுக்கு ப்ரொனன்சியேஷன் அல்லது அதுக்கு மீனிங் வித்தியாசமா கொஞ்சம் வேறுபடும் மீனிங். ஆனா 2மே ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனா கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட்டுக்கு நெறைய பேர் மூவ்மெண்ட் சொல்லுவீங்க. ஆனா மொமெண்ட் வேற, மூவ்மெண்ட் வேற. நெக்ஸ்ட் எக்ஸெப்ட் வேற, எக்ஸ்பெக்ட்ங்கிறது வேற. ஹியூமன், ஹியூமேன். டிஸ்கவர், இன்வென்ட்.
2மே ஒரே மாதிரி தான் வேர்ட் வந்து சிமிலர். மொமெண்டோ, மூவ்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுக்கு வேற மீனிங், இதுக்கு வேற மீனிங். 2மே வித்தியாசமான இதுல வரும். இப்போ நம்ம எக்ஸர்சைஸ்குள்ளாடி போலாம். Given below is a list of common confusables. Distinguish the meaning of each pair of words by framing your own sentences. கொஞ்சம் வந்து சென்டென்ஸ் குடுத்திருக்கு. அதுல வந்து கொஞ்சம் காமன் கன்ஃப்யூசபிள்ஸும் குடுத்திருக்காங்க. அந்த கன்ஃப்யூசபிள்ல நம்ம கரெக்ட்டான பிளாங்க்ஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கூட சேர்த்து வாசிக்கிறேன். "வி எமிகிரேட்டட் ஃப்ரம் இந்தியா அண்ட் இமிகிரேட்டட் டூ த யுஎஸ்ஏ." நாங்க வந்து இந்தியால இருந்து வெளியேறி யுஎஸ்ஏல குடிபெயர்ந்தோம். முதல்ல பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது எமிகிரேட், அதுக்கப்புறம் இமிகிரேட். பிசைட்ஸ் வாட்சிங் த கேம், ஹி ஸ்போக் டு அ பெர்சன் பிசைட் ஹிம். அவன் வந்து கேம பார்க்கறதுக்கு பதிலா, அவன் பக்கத்துல உள்ள பெர்சன் கிட்ட அவன் பேசிட்டே இருந்தான். அப்போ பிசைட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது பிசைட்ஸ், செகண்ட் பெர்சன்ல பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது பிசைட். ஒன் ஷுட் பி ஜுடிஷியஸ் இன் ஜுடிஷியல் மேட்டர். இப்போ நம்ம வந்து ஏதாவது மேட்டர் ஜுடிஷியல் மேட்டர்ல நம்ம வந்து நிதானமா வந்து டிசைட் பண்ணணும்னுட்டு அர்த்தம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல வந்து ஃபில் பண்ண வேண்டியது ஜுடிஷியஸ், செகண்ட் பிளாங்க்ல ஜுடிஷியல்னுட்டு ஃபில் பண்ணணும். The eligible candidates are not selected due to their illegible handwriting. இப்போ இந்த எக்ஸாம் இருக்கு பார்த்துக்கோங்க. அப்ப அந்த எக்ஸாம்ல எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் நெறைய பேர் எழுதுறாங்க. அவங்க ஏன் செலக்ட் ஆகல? அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருக்கனால அவங்க செலக்ட் ஆகலன்னுட்டு சொல்றாங்க. அப்ப எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது எலிஜிபிள், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது இல்லெஜிபிள். One who has conscience is conscious of right and wrong. ஒருத்தங்க ரைட் இது ரொம்ப கான்ஷியஸா இருந்தனா, இவங்களுக்கு ரைட்னா என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன அப்டின்னுட்டு தெரிஞ்சனா, கரெக்ட்டா தெரிஞ்சனா, ரைட் இந்த விஷயம் ஒரு விஷயம் வருது. அப்ப அந்த விஷயத்துல இது கரெக்ட் டிசிஷன் எடுக்க தெரிஞ்சனா, இந்த டிசிஷன் எடுத்தா நம்மளுக்கு கரெக்ட்டா ஆன்சர் கிடைக்குமா? தப்பான வழியில போவோமா? அப்டின்னு தெரிஞ்சனா, அவங்களுக்கு வந்து நல்லா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கன்சைன்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டிசிஷன் எடுக்க தெரியணும். கான்ஷியஸ் அதுல வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து, நம்ம ஓகே இது வந்து எடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குமா? அல்லது பலன் கிடைக்காம போகுமா? அப்படி. ஸோ ஒன் ஹூ ஹாஸ் ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது கன்சென்ட், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது கான்ஷியஸ். அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஹேஸ் மோர் இண்டஸ்ட்ரியஸ் பீப்பிள். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. ஒரு ஏரியா இண்டஸ்ட்ரி பக்கத்துல ஒரு நெறைய ஏரியா இருக்கு. அப்ப அந்த இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஏரியால நெறைய இண்டஸ்ட்ரியஸான பீப்பிள் தான் இருக்குவாங்க. நெறைய பீப்பிள் வந்து இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ணக்கூடிய பீப்பிள் தான் நெறையவே இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது இண்டஸ்ட்ரியல், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது இண்டஸ்ட்ரியஸ். The most eminent scientist in the world has been warning about the imminent danger of nuclear war. ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட் இந்த உலகத்திலேயே ஃபேமஸான சயின்டிஸ்ட் வந்து இந்த நியூக்ளியர் வார் வரக்கூடிய டேஞ்சரை வந்து அவர் வந்து சொல்றாரு சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது எமினன்ட், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது imminent. The police tried to elicit information from the bootlegger who sold illicit liquor. அப்ப வந்து போலீஸ் வந்து அந்த புட்லெகர் ஒரு ஆள் வந்து தேவையில்லாம வந்து கடத்தல் அந்த லிக்யூர கடத்துறதோ, விக்கிறதோ அந்த இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க போலீஸ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது illicit, செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது illicit. The book which has been prescribed for the BA class has been prescribed for containing some remarks against a particular religion. இப்போ பிஏ கிளாஸுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க புக்ல வந்து கொஞ்சம் இந்த ரிலிஜியனை பத்தி கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்துருக்கனால, அத வந்து எடுத்துட்டாங்க. இந்த புக்கே தேவையில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது பிரிஸ்கிரைப்ட், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது ப்ரிஸ்கிரைப்ட். The effect of new pension scheme will affect the employees. இப்போ புதுசா பென்ஷன் ஸ்கீம் உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதோட எஃபெக்ட் வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. இது
ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது எஃபெக்ட், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது அஃபெக்ட். த டீச்சர் கேவ் மீ ஆரல் டெஸ்ட் ஓரலி. எனக்கு ஒரு டெஸ்ட் நடக்கு. அத வந்து ஓரலா சொல்லுங்கன்னுட்டு சொல்லி டீச்சர்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓரலா கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டான்னா நம்ம ஆன்சர் சொல்ற மாரி. அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது ஆரல், செகண்ட் பிளாங்க்ல வந்து ஃபில் பண்ண வேண்டியது ஓரலி. வாட்டர் போர்ன் டிசீசஸ் ஆர் பாட் பை பாக்டீரியா. வாட்டர்ல வந்து பொல்யூட் ஆகுறனால அதுல வந்து நெறைய டிசீசஸ் வந்து ஏற்படும். அது வந்து பாக்டீரியா மூலமா வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது போன், செகண்ட் பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது பாண்ட். தேங்க் யூ.